இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தகவல் அறியும் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்றைய தினம் 21வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் என்று சொல்ல வேண்டும். 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது என்று சொல்ல வேண்டும். அதில் இருந்து ஏறக்குரிய 20 ஆண்டுகள் அந்த பயணத்தை அடைந்து இன்றைய தினம் அந்த சட்டத்தினுடைய நிலைப்பாடு வந்திருக்கின்றது சொல்லலாம். அந்த நம்முடைய யுனைடெட் யூபிஏ கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளிலே வந்த முதல் வெற்றி என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தால் மன்ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் அந்த அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்டது. அதே போல அந்த கல்வி உரிமை சட்டம் இதுவும் அவருடைய ஆட்சி காலத்திலே வந்தது. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலே மாறுதல் கொண்டு வந்து நில உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு தந்தது என்று சொல்லலாம். என்றால் அவர்களுக்கு வேண்டிய அந்த இழப்பீடை முறையாக தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேசிய உணவு சட்டம், இந்த ரைட் டு, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம், இந்த சட்டங்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் நடைமுறையில இருக்கின்றது சொல்லலாம். இந்த அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமலேயே அதை பலவீனப்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இன்றைய தினம் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கிறது சொல்லலாம். அவங்களுக்குலாம் நல்லா தெரியும், அரசாங்கத்துல எந்த தவறு நடந்தாலும் அதை தகவல் உரிமை சட்டத்திலே கேட்டு அதன் மூலமாக உண்மைகளை வெளியிலே கொண்டு வந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைய தினம் புதுவையில அதிகமாக இருந்திருக்கின்றார்கள். எல்லா விதமான தகவல் உரிமைகளை பெற்று அந்த உரிமையின் மூலமாக அரசாங்க மக்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து கூறக்கூடிய அளவிற்கு அது பணியாற்றினார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைய தினம் என்ன நடந்திருக்கின்றது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 2014 வந்ததற்கு பிறகு அந்த தகவல் அறியும் சட்டத்தினுடைய செயல்பாட்டினை முழுமையாக முடக்கி இருக்கின்றார். அந்த தகவல் அறியும் சட்டத்திலே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய அதிகாரத்தை குறைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தகவல் அறியும் சட்டத்திலே இருக்கக்கூடிய நீதிபதிகள், அந்த உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை ஏறக்குறைய ஒரு பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும், ஆனால் அதை செய்திருக்கின்றார்களா என்று சொல்லவில்லை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இன்றைய தினம் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த தகவல் அறியும் சட்டத்தை பலவீனப்படுத்தி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பல சட்டங்களை எல்லாம் அவர்கள் பலவீனப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். மொத்தம் 11 ஆணையர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஆணையர்கள் மட்டுமே நியமனம் செய்திருக்கிறார்கள். மீதி 9 காலி இடங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தகவல் அறியும் சட்டத்திலே உண்மைகளை கொண்டு வருவதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் 29 மாநிலங்களிலே 7 மாநிலங்களிலே அந்த தகவல் அறியும் சட்டத்தினுடைய ஆணையர்கள் இதுவரை நியமனம் செய்யாமல் இருக்கிறார்கள். மாநில அளவிலே ஏற்கனவே பார்த்தால் 4 லட்சம் வழக்குகள் மாநில அளவிலே நிலுவையில இருக்கின்றது. மேல்முறையீட்டிலே 23,000 வழக்குகள் நிலுவையில இருக்கின்றது சொல்லலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இது இந்த முடக்கத்திற்கு உண்டான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். தேர்தல் பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் பத்திரத்தினுடைய உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்கின்ற நேரத்திலே உச்ச நீதிமன்றத்திற்கு கூட பாரத் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த வங்கியானது உண்மைகளை நாங்கள் தர முடியாது என்று மறுக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்தார். ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடுமையான நடவடிக்கையின் பிறகுதான் அந்த பெயர்கள் வெளியிலே வந்தன என்று சொல்ல முடியும். இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால்,
அந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக பல உண்மைகளை இந்த அரசாங்கம் மறைப்பதற்கும் தராமல் இருப்பதற்கும் உண்டான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இவர்களுடைய செயல்பாடு என்று சொன்னது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இந்த மன்ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நிறைய ஊழல் நடக்குது. இப்போ ஒரு மந்திரி என்ன பண்றாரு, அந்த மன்ரேகால வேலை செய்யறவங்களாம் அவங்க காலேஜ்ல வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவங்க காலேஜ்ல வேலை செய்யுங்க, அப்பதான் நான் அட்டெண்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற. நீ ஏரிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வாய்க்காலாம் வெட்ட வேண்டியதில்லை, நீ ஏன் காலேஜ்ல வேலை செய்ய, இருந்தா உனக்கு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைகேடுகள் இருக்கின்றன. அதே மாதிரி மற்ற திட்டங்கள்ல எல்லாம் இது மாதிரி இது பண்றாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல எம்பிஎல்ஏடி இருக்கு இல்லைங்களா, அதுலயும் முறைகேடுகள் செய்கிறார். இதெல்லாம் வெளியில கொண்டாட முடியும்னா கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த தகவல் அறியும் சட்டம் அவர்களை தடுக்கின்றது. அந்த உண்மையை கொண்டு வருவதற்கு உண்டான வழிமுறைகளை தடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதுல பார்த்தால் உண்மையான நிலவரம் என்னவென்று சொன்னால், ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசாங்கம் நடத்துவதற்கு பிஜேபி தயாராக இல்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். இந்த இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தகவல் அறியும் சட்டத்தினுடைய அமைப்பினை வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்தினால்தான் நிச்சயமாக அந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக உண்மைகள் வரும். உண்மைகள் வரும் என்று சொன்னாலேயே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் பயத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நேர்மையான ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதைத்தான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை. அதிகாரிகளாகட்டும் அல்லது அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும், அந்த தகவல் வெளியிலே வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் கூறுவதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு வந்துவிடும். மக்களால் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைய தினம் அந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வருகின்ற நேரத்தில் அதற்கு உண்டான வெளிப்பாட்டை பார்க்கின்ற நேரத்தில் மக்களுக்கு உணர்ந்து கொள்வார்கள், இப்படியெல்லாம் நடக்கின்றதா, இந்த மாதிரி நடக்கின்றதா என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அந்த சட்டமே முதலாக கொண்டு வந்தார்கள். நேர்மையான அரசாங்கம் இருக்க வேண்டும், நியாயமான அரசாங்கம் இருக்க வேண்டும், வெளிப்படையான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கு. ஆனால் இன்றைய தினம் மதிப்புக்குரிய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூறுவதெல்லாம் வெளிப்படையான அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம் என்று கூறிவிட்டு அதற்கு முழுமையும் 100% மாறுபட்ட அரசாங்கத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் எந்த விதமான உண்மையும் அவர்கள் தருவது கிடையாது. அந்த உண்மை, அதாவது தகவல் அறியும் சட்டத்திலே நீங்கள் கேட்டால் மறுக்கப்படுகிறது என்றால் அப்பீலுக்கு போகலாம். அப்பீலுக்கு போனா கூட அதுக்கு உண்டான பதில் கிடையாது. அப்பீலுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கிறதா, அதுக்கும் பதில் கிடையாது. இந்த பெண்டிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால இந்த தகவல் அறியும் சட்டத்தையே முழுமையாக செயல்படாமல் தடுத்து நிறுத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். இதை நாங்கள் வன்மையாக இன்றைய தினம் கண்டிக்கிறோம். ஏனென்றால் இன்றைய தினம் அந்த சட்டம் பிறந்த நாள் என்று சொல்ல வேண்டும். 20 ஆண்டுகள் முடிந்து 26வது ஆண்டிலே கால் எடுத்து வைக்கக்கூடிய சட்டம் என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆட்சி வருகின்ற நேரத்தில் என்னவெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று கூற விரும்புகின்றேன். எங்களுடைய ஆட்சி மிக விரைவிலே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த 20வது இந்த விழாவிலே நாங்கள் கூறுவதெல்லாம் இந்த 2019 திருத்தப்பட்ட அந்த சட்டத்தை மறுபடியும் உயிர் கொடுத்து நல்ல விதத்திலே கொண்டு வருவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்போம். மத்திய மாநில ஆணையங்களை எல்லாம் முழுமையாக நிரப்புவதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம். தகவல் அறியும் சட்டத்தில் பயன்படுப்பவர், அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த தகவல் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னா பாதுகாப்பு இல்லை. பல மாநிலங்கள்ல அதாவது மத்திய பிரதேசத்துல ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இன்னொரு மாநிலத்திலே ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் தடுப்பதற்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை தருகின்றோம். அதே போல நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், நிறைய பத்திரிகையாளர்கள், அது நிருபர்கள் பல நேரங்களிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப கூட 2-3 நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு நிருபரை கைது செய்திருக்கிறார். அந்த நிருபரை கைது செய்வதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காரணமே சொல்லாம கைது செய்திருக்கிறார். இதுக்கு காரணம் கேட்க முடியுமான்னு சொன்னா அந்த உரிமை நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா தகவல் அறியும் சட்டம் இருந்தால் அந்த உரிமையை பெற முடியும். அதனால அந்த உரிமை இல்லாத காரணத்தினால அந்த நிருபருக்கு கூட அந்த பாதுகாப்பு.
முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், இந்த இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதும் மக்களுக்கு வெளிச்சத்தை தருவதுமாக இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் உயிர் கொடுப்போம், அதை முழுமையாக செயல்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் இன்றைய தினம் உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். அந்த உறுதியினுடைய நிலைப்பாடு இங்கு பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலேயும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திலே இப்படிப்பட்ட உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஆகவே இதனுடைய நாள், இந்த சிறந்த நாள், உண்மையான நாள், வெளிப்படையான நாள், மக்களுக்கு பயன்படக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்தோம். இந்த வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்ல போனா இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் தான் அவங்களை அழைச்சிருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்றாங்க, அது மறுக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் தான் இந்த காவல்துறையை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை செய்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான நோக்கம், இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் தவறு செய்தவர்களுக்கு பாதுகாப்பு தருகின்றது என்பதுதான் உண்மை. அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும், அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டிற்கு பிறகும் அந்த நபரை அந்த இடத்துல இருந்து மாற்றி இருக்கின்றார்களே ஒழிய, ஆனால் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரைக்காலில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகி சொல்லக்கூடிய அவர்கள் மீதுதான் அந்த குற்றச்சாட்டு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டிற்கு உரியவர் இன்றைய தினம் கூட அவர் அந்த இடத்திலே இருக்கின்றார். அந்த இடத்திலே இருந்து அவர் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மட்டுமே இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா காவல்துறை மூலமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். நான் பார்த்தேன், வேற ஆள் போட்டிருக்காங்க, ஆனா அவங்க பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்கலையே. அதான் மாற்றம் என்பது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. மாற்றம் என்பது அந்த என்கொயரி பேரா நடக்கணும்ன்றதுக்கோசரம் தான் மாத்துறது. நீங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அதே இடத்துல இருந்து அவங்க பேர்ல எப்படி விசாரணை பண்ண முடியும்? மிரட்டுவாரு, அடிப்பாரு, தகராறு பண்ணுவாரு. அதனால அந்த இடத்துல இருந்து மாத்திட்டுறாங்க. அவருடைய குற்றம் சாட்டவர் மீது எஃப்ஐஆர் போடணும். முதல்ல உண்டு எஃப்ஐஆர் போடணும் இல்லையா? எஃப்ஐஆர் இன்னும் போடாத ஏன் இருக்கிறாங்க? அது அவருடைய நிலைப்பாடா இருக்கலாம். அதாவது மாணவர்கள் அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பெண் ஒரு பெண் ஒரு மாணவி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு சொன்னாவே சொல்றதே கஷ்டம், வெளியில சொல்லவே மாட்டாங்க பெண்கள். அப்படி சொல்ல வந்தாலும் அவங்க பெற்றோர்கள் விட மாட்டாங்க, சொல்லாத விட்டுட்டு வெளியில தப்பா போயிடும் அப்படின்னு. அதையும் மீறி அவர்கள் கொடுக்கின்றார்கள், தாங்க முடியாத வேதனையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி கொடுப்பாங்க? பாதுகாப்பே இல்லையே. அந்த அதிகாரியே அங்க இருந்தா யாருக்கிட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இப்ப மாணவர்களுடைய கோட்பாடை என்ன கேக்குறாங்க? அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, மாணவர்கள் கமிட்டி, அந்த கமிட்டியில மாணவர்களே இல்ல. 3 பேர் நியமனம் செய்யணும் இல்லையா? அந்த 3 பேரே இல்ல, கமிட்டியே இல்ல. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே அங்க இல்ல. அமைப்பு இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா அமைப்பே இல்லாதப்ப யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அதனால இப்ப நிர்பயா கேஸ் எடுத்துங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது இல்ல அந்த பொண்ணு. அதே மாதிரிதான் இது. இங்க ஒரு நிர்பயா இன்னைக்கு நாளைக்கு வரும், சொல்ல முடியாது. நீங்க பாருங்க, ஆர்த்தி கேஸ் எப்படி இருந்தது? யார் போய் சொல்ல முடியும்? வெளியில அவங்க பெத்தவனே சொல்றதுக்கு பயந்தா இல்ல. குழந்தைகள், அது பெண்களுடைய செயல்பாடுகள்ல பல வித்தியாசங்கள் இருக்கு. வெளிப்படையா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எஃப்ஐஆர் கொடுக்கல, அது கொடுக்கலையா, இது கொடுக்கலையான்னு கேட்பான். உண்மை கொடுத்த உடனே அங்க இருக்க காவல்துறை அதிகாரி உடனே இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீ இதுக்கெல்லாம் சம்மதமா, இதுக்கெல்லாம் செய்வியான்னு அவரே பாதி விரட்டி வெளியில அனுப்பிச்சுப்பாரு. இந்த மாதிரி அசிங்கமா எல்லாம் கேட்பாங்க. உடனே இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த பெண் பயந்து வெளியில தான் போகும். அதாவது நான் என்ன கேட்கிறேன், இதே சார்லஸ் அவருடைய பெண்ணுக்கு ஏற்பட்டால் ஒத்துப்பாரா? இல்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாரா?
ஏன்னா யாருக்கோ வர்றதுனால அவர் சார்லஸ் பேசலாம். அவங்க குடும்பத்துல வந்தது அவருக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், அந்த குழந்தை, அந்த பெண், அந்த மாணவி எந்த ஊர்கார்? இந்த ஊர் இல்லை, எங்கேயோ இருக்கிறாங்க, பெற்றோர் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க வந்து போக முடியாது, வசதி இருக்காது, ஏழை பெண்களா இருக்கா, அவங்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறோம்? உங்களை நம்பி தானே வருது. அவங்க அங்க இருந்து படிக்கணும்னு வர்றவங்க என்ன அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பான பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்பி தானே வராங்க. அந்த நம்பிக்கையை நீங்க போக்குறீங்களே, அது எப்படி நியாயமா இருக்கும்?